இந்திய விண்வெளி வரலாற்றில் முதல் முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம்-1 ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக பாய்ந்தது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் ஆய்வு மையத்திலிருந்து பகல் 11:30 மணிக்கு இந்த ராக்கெட் புவியின் தாழ்வட்ட பாதையை நோக்கி செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 35 நிமிடங்கள் தாமதமாக விக்ரம்-1 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. And we have liftoff of Vikram-1, India's first private orbital launch vehicle. And we have great views coming from the tracking cameras. And isn't this quite something? Vikram-1 ने अपनी उड़ान भरी, प्रथम चरण का प्रज्वलन प्रारंभ हो चुका है. Vikram-1 ने प्रक्षेपण पथ को लांघकर आकाश को भेदने का निर्णय ले लिया है, एक ब्रह्मास्त्र की तरह. That's very true, Suyash and Akhil. I am awestruck at the sheer power that stage 1 is producing. With this, we have two of விக்ரம்-1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்து புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. பூமிக்கு மேலே சுமார் 450 கிலோமீட்டர் உயரமுள்ள சுற்றுப்பாதையில் பல ஆய்வு கருவிகளை விக்ரம்-1 ராக்கெட் நிலைநிறுத்தியது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனம் இந்த ராக்கெட்டை உள்நாட்டிலேயே வடிவமைத்துள்ளது. இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம்-1 ஏவப்பட்டதன் மூலம் தனியார் விண்வெளித்துறை ஒரு திருப்பு முனையான தருணத்தை ஏற்படுத்தியுள்ளது.